அமிர்தத் துளிகள். இன்றைய தலைப்பு தசராவின் முக்கியத்துவம். வழங்குபவர் தவத்திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ். ராமனுக்கு ராவணனிடம் எந்த விரோதமும் இல்லை. சம்மோகம் சர்வபூதேஷு. உயர்ந்த ஆளுமை கொண்ட கடவுள் நான் அனைவருக்கும் சமம் என்று பகவத்கீதையில் அறிவிக்கிறார். நான் யாரிடமும் பொறாமைப்படுவதில்லை. அகம்பீஜ பிரதாபீத். அவர்தான் அனைத்து உயிரினங்களின் தந்தை. அவருக்கு எதிரிகளே இல்லை. ஏயதா மாம் பிரபத்யந்தே. நீங்கள் எவ்வாறு அவரை அணுகுகிறீர்களோ அதற்கேற்ப பரிவர்த்தனை செய்வார். நீங்கள் அவருடைய எதிரியாக இருக்க விரும்பினால் அவர் உங்களை வெல்வார். அவருடைய பக்தராக இருக்க விரும்பினால் அவர் ஹனுமான் மற்றும் ஜட்டாயுவை போல் உங்களை தழுவிக்கொள்வார். அவர் ஜட்டாயுவை அதன் மரணத்தின் தருவாயில் தழுவிக்கொண்டார். அவர் ஹனுமானின் மீது அன்பின் கண்ணீரை விட்டு அன்பாக அழுதார். மேலும் அவர் நேசித்த ராவணனிடம் அவர் மிகவும் கடினமாக அம்புக்குறியால் தனது இதயத்தை துளைத்தார். ஏனென்றால் ராவணன் அவரை அவ்வாறே அணுகினார். அதுவே இறைவனின் மகிமை. இத்தகைய அன்பான தந்தையாக வேறு எவர் இருக்கிறார்? அவர் விஸ்ரவனின் மகன். அவர் ஒரு மரியாதைக்குரிய பிராமணர். அவருக்கு சரியான இறுதிச் சடங்கின் மரியாதையை கொடுங்கள். மேலும் விபீஷணன் தன் முழு மனதோடு ராவணனுக்காக இறுதி சடங்கு செய்தார். பின்னர் சீதை ராமனிடம் திரும்பிச் சென்றார். இவ்வுலகிற்காக அவரது கற்பு சோதிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ ராமச்சந்திரன் மீதான அவரது பக்தியின் முழுமையான தூய்மையை அவர் எப்பொழுதும் வெளிப்படுத்தினார். அவர்கள் அயோத்திக்கு திரும்பினர். அங்கு ஸ்ரீ ராமச்சந்திரர் மன்னராக முடிசூட்டப்பட்டார். இந்நாள் தீமைக்கு மேலான நன்மை, தெய்வபக்தியின்மைக்கு மேலான தெய்வபக்தி, ஒழுக்கக்கேடுக்கு மேலான ஒழுக்கம், வெறுப்பு மற்றும் பொறாமைக்கு மேலான அன்பு ஆகியவற்றை குறிக்கிறது. இன்றைய தினம் பக்தி, வழிபாடு, கிருஷ்ண உணர்வு பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் வெல்லக்கூடிய ஒரே சக்தியாக கடவுளின் உயர்ந்த ஆளுமையை அடைக்கலம் பெறுவதை குறிக்கிறது. தசரா என்பது நாம் வெற்றியை கொண்டாடும் தினம். மாயையை தோற்கடித்து அவரது அனைத்து சக்திகளையும் கடவுளின் உயர்ந்த ஆளுமையின் தயவுடன் வெற்றி பெற்றதை கொண்டாடுகிறோம். இன்று நம்பிக்கையின் நாள். இன்று நம்பிக்கை வளர்ப்பதற்கான நாள். இன்று தீவிர பிரதிஜை எடுக்கும் நாள். முழு மனதுடன் அனைத்து படைப்புகளின் பாதுகாவலனிடம் அடைக்கலம் பெற வேண்டும். உயர்ந்த கடவுள் மிகுந்த இரக்கத்துடன் இந்த கலியுகத்தில் தனது புனித நாமத்தில் தோன்றியுள்ளார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே.